அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபார்மி நிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கைமா உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் ஒரு குண்டா எடுத்து வச்சிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 பேர் 30 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். நான் 250 ஆயில் ஊற்றிருக்கேன். 1/4 கிலோ பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி அதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 70% வெந்தால் போதும். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், வெங்காயம் வணங்கிறதுக்காக. பச்சை மிளகா 5 நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம், இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்ந்து 50 கிராம். இப்போ இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க, நல்லா கலந்து விடுங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 5 ஸ்பூன் போடுறேங்க இந்த ஸ்பூனில். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாலாம் நல்லா வேகட்டும். தக்காளி ஒரு 450 கிராம் தக்காளி, அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இந்த தக்காளி நல்லா வேகட்டுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா 5 விரல் அடங்குற அளவுக்கு. இப்போ இது நல்லா வணக்கி விட்டுறலாம். குழம்புல நல்லா தாளிக்கும் போது நல்லா வணக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் நம்மளுக்கு ருசி கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ இது நல்லா வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன், 5-10 நிமிஷம். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பத்தலைனா போட்டுக்குங்க. நான் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இன்னி கொஞ்சம் வேகணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், நான் ஒரு பெரிய தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி கூட்டிக்கிங்க. இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடலாம்.
இப்போ தேங்காய்லாம் நல்லா வெந்து கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற கைமாவை இதில் போட்டுடலாம். நான் ஒரு 30 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அது இதில் போட்டுறேன். ஒன்று மேலே ஒன்று போடாமல் நல்லா தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. அப்போ தான் உருண்டை நல்லா வேகும். நான் இந்த கைமா உருண்டை எப்படி செய்யணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ கொத்தமல்லி மேலே தூவி விட்டுறலாம். இப்போ இந்த உருண்டை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது குழம்பு நல்லா கொதித்து கைமா உருண்டையும் வெந்துருச்சு. மெதுவாக திருப்பி விடுங்க. கரண்டி போட்டு கலக்கிடாதீங்க, அப்புறம் உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் ஒரு கைமா உருண்டை எடுத்து உடச்சி பார்க்குறேங்க வெந்துருச்சா இல்லையான்னு. வெந்துருச்சுன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கைமா உருண்டை ரெடி ஆயிரும். நல்லா சூடாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக குழம்புல உருண்டை வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கைமா உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. தேங்க்யூ.